ஹாய் ஆல். இந்தியன் பீனல் கோட்ல செக்ஷன் 497ல இருக்கிற அடல்ட்ரி அப்படிங்கிற செக்ஷனை 2018ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்துல இந்தியன் பீனல் கோட்ல இந்த செக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டோட்டலாவே எடுத்துட்டாங்க. அதுக்கான பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 2018ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்துல ஜோசப் ஷைனிங்கிறவங்க ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறாங்க. அதாவது செக்ஷன் 497 அடல்ட்ரியில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு திருமணமான பெண் அவங்களுடைய கணவர் ஒப்புதல் இல்லாம இன்னொரு ஆணோட அவங்க உடல் உறவு கொண்டாங்கன்னா அந்த ஆண் மீது அந்த கணவர் கட்டாயமா அடல்ட்ரி கேஸ் போட முடியும். இதுக்காக சட்டப்படி அவருக்கு 5 வருட கடுங்காவல் தண்டனை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அடல்ட்ரி செக்ஷன். இப்போ இந்த பர்டிகுலர் செக்ஷன் படி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு திருமணத்திற்கு அப்புறம் உடல் உறவு கொள்வது என்றது தவறான விஷயம். அதுவும் அது ஆணுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படிங்கிறது தவறான விஷயம். பெண்களும் அந்த தவறை செய்யறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால இந்த ஒரு செக்ஷன்ல ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்ல அப்படிங்கிறது தான் உச்ச நீதிமன்றத்துல எடுத்துரைக்கப்பட்டது. இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு திருமணமான பெண் ஒரு ஆணோட உடல் உறவை வச்சுக்கிட்டா இது பிரச்சனை, அடல்ட்ரிக்கு கீழே ஒரு கிரிமினல் அஃபென்ஸ்ங்கிறது போடலாம். ஆனா இதுவே ஒரு ஆண் திருமணமானதுக்கு அப்புறம் வேற ஒரு பெண்ணோட உடல் உறவுல இருந்தா இது தவறு அப்படின்னு சொல்றது அந்த அடல்ட்ரி செக்ஷன்ல இல்ல. முக்கியமா வெறும் ஆணை மட்டும் தான் குறிக்கப்பட்டிருக்கு. சோ அதனால இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 14, 15 படி பாத்தீங்க அப்படின்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சட்டம்ங்கிறது ஒரு சம உரிமையான விஷயம்ங்கிறது தான் முக்கியமா இந்திய அரசியல் சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு செக்ஷன் 497 பாத்தீங்க அப்படின்னா, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஆண் தவறு செய்தால் இல்ல ஆண் உடல் உறவு கொண்டால் என்ன தவறு அப்படிங்கறதா சொல்லப்பட்டிருக்கே தவிர, பெண்களும் அதை தவறு செஞ்சாங்கன்னா என்ன தண்டனை அப்படின்னு சொல்லப்படாதனால இது ஒரு சரியான சட்டம் கிடையாது, இந்த செக்ஷனை எடுக்கணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதனால இந்த அடல்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியன் பீனல் கோட்ல இருந்து எடுக்கப்பட்டு இது இனிமேல் ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது, கிரிமினல் கேஸும் போட முடியாதுங்கிறது தான் ஃபைனலா உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. பட் ஆனா இன்னைக்கு என்கிட்ட வர நிறைய பெண்கள் அவங்களுடைய கணவர் ஒரு பெண்ணோட தொடர்புல இருக்கும்போது கிரிமினல் கேஸ் போட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது போட முடியும். எதுக்கு கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டுக்கு கீழே குரூவல்டி, மென்டல் குரூவல்டில இந்த ஒரு கேஸை நீங்க கிரிமினல் அஃபென்ஸா கொண்டு வர முடியும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நன்றி, வணக்கம்.